லாஸ்ட் 1 வீக்காவே எல்லாரும் பிள்ளையார் சதுர்த்திக்காக கொலக்கட்டை ரெசிபிஸ் தான் தேடிக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சு வச்சீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கவங்களோட சேர்த்து பிள்ளையாரும் ஷாக் ஆயிடுவாரு. ஒரு ட்ரை பேன்ல 1 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இனி ஒரு பேன்ல 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். கூட 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அதை ஒரு கொதி வர வரைக்கும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இனி ஒரு பேன்ல கொஞ்சமா கீ சேர்த்துட்டு 1/2 கப் துருவன தேங்காய், 1/4 கப் அவல் சேர்த்துக்கலாம். கூட ஏலக்காய் தூள் சேர்த்து லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருந்த வெள்ளை கரைசலையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா போதும். இனி ஒரு பேன்ல 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் கலருக்காக கொஞ்சம் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். கொதிக்க விட்டு வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல ரெடி பண்ணி வச்சிருந்த ரோஸ் பெட்டல் வாட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து 1 கப் இருக்கணும். கொஞ்சமா கீ சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவை கரைச்சி எடுத்து வச்சிருந்தேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்துட்டு இனி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அரிசி மாவை உள்ள சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சில கரைச்சி எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் கொஞ்சமா ரோஸ் பெட்டல்ஸை அரைச்சு உள்ள சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவர் அண்ட் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக. இனி கொழுக்கட்டை ஆச்சுல யூஷுவலா ரெடி பண்ற மாதிரி மாவு வச்சு பூரண உள்ள ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா கொழுக்கட்டை ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பாய்.